ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக கிச்சனில் உள்ள சிங்க் வந்து அடிக்கடி நமக்கு அடைச்சிக்கிடும். டஸ்ட் எல்லாமே நமக்கு கீழே உள்ள பைப்புக்குள்ளே போடுறதுனால தான் அது மாதிரி ஆகும். இப்போ நம்ம மீன் கழுவுற தண்ணி இதெல்லாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது வெளியில் வந்து ஊற்ற முடியாது, சிங்கில் தான் ஊற்றணும். இது மாதிரி அடைக்காமல் இருக்கிறதுக்கு கடையில் வந்து இதை மாதிரி ஃபில்டர் நமக்கு கிடைக்குது. இது பிளாஸ்டிக்கில் நான் ஒரு பொருட்காட்சியில் தான் வாங்கினேன். 20 ருபீஸ் தான் இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே நமக்கு கிடைக்கும். இதை மாதிரி வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன டஸ்ட்டு கூட நமக்கு கீழே போகாது. எல்லாமே ஈஸியாக ஸ்டோர் ஆயிரும். நமக்கு எடுத்து தூர போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில், நெய் வச்சுருந்த பாட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். 2-3 டைம் வந்து நம்ம சோப் வாட்டர் யூஸ் பண்ணி கழுவுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக எப்படி கழுவலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல சூடான தண்ணியை வந்து பாட்டிலில் வந்து நம்ம ஃபுல்லாக மூழ்கிற அளவு ஊற்றி வச்சுட்டா போதும். கரெக்டாக 1 நிமிஷத்துலேயே போதும். அந்த ஹீட்லேயே நமக்கு வந்து அந்த நெய் எல்லாமே நமக்கு மெல்ட் ஆகி தண்ணியில் வந்து மிதக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், ஈஸியாக கீழே வந்து அப்படியே நெய்லாம் மிதந்துட்டு ஸோ எல்லாமே வந்துடும் டக்குன்னு. உடனே நம்ம வந்து இதை தண்ணியை தூர ஊற்றிட்டு நார்மலாக நம்ம பாத்திரம் விளக்குற டிஷ்வாஷர் யூஸ் பண்ணி ஒரே ஒரு டைம் வந்து நம்ம அலசிட்டா போதும். சூப்பராக பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும். நமக்கு கையிலையும் ரொம்ப பிசு பிசுன்னு வராது, நல்லா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இட்லி பாத்திரத்தெல்லாம் கீழே உள்ள இந்த இடத்துல வந்து உப்பு படிஞ்சு ஒயிட் கலரில் நல்லா திட்டாக நமக்கு வந்து இருக்கும். அதை எதனால் வருதுன்னா உப்பு தண்ணியினால தான். ஸோ நம்ம இட்லியை வைக்கும்போது ஆரோ வாட்டர் அல்லது ஆற்று தண்ணி ஊற்றி நம்ம இட்லியை வச்சோன்னா அதை மாதிரி நமக்கு கீழே வந்து உப்பு படிஞ்சு அசிங்கமாக வந்து பாத்திரம் இருக்காது நமக்கு. கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக க்ளீனாக வச்சுக்கிடலாம் நம்ம பாத்திரத்தை, புதுசு போல் இருக்கும். நெக்ஸ்ட்டு கோதுமை மாவுலாம் நல்லா 5 கிலோ அது மாதிரி மாவு நம்ம வீட்டில் திரித்து பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்ச நாள் ஆனதும் எறும்பு அப்புறம் பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அது இல்லாமல் நம்ம ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஸ்டோர் பண்ணுறதுக்கு வத்தல் வந்து நம்ம இந்த மாவுக்குள்ளே போட்டு வச்சிட்டோன்னா பூச்சி அதை மாதிரிலாம் நமக்கு வராது. அப்புறம் கைப்படாமல் நம்ம கரண்டி அல்லது ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்துக்கிடணும். அப்போனா நமக்கு ரொம்ப நாள் வந்து வண்டுலாம் பிடிக்காமல் நம்ம கோதுமை மாவை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜிலலாம் நமக்கு பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு லெமன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை அப்பப்போ வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், ஸ்மெல் எதுவும் வராது. நெக்ஸ்ட் இந்த ஆயில் கவர்லாம் ஊற்றிட்டு ஆயில் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு எக்ஸஸாக உள்ளது இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்படி இருக்கும். கொஞ்சம் நம்ம ஆயில் பாட்டிலில் கம்மியானதும் இதுலேருந்து ஓப்பன் பண்ணி அதில் நம்ம ஊற்றிக்கிடலாம். ஸோ எப்போவும் ஆனால் கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த முறுக்கு அச்சிலலாம் நமக்கு பூச்சி அது மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு கவரை வச்சு நம்ம கெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா டஸ்ட் எதுவும் வராமல் சூப்பராக இருக்கும். இப்போது அச்சு முறுக்கு அச்சிலாம் எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் பதம் இருக்கணும். அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி இந்த மாதிரி கவரில் ரேப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணாத புது பாத்திரம் இருந்துச்சுன்னா இதை மாதிரி ஷால் அல்லது பழைய சாரியில் வந்து நம்ம கெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா டஸ்ட்டு வந்து நம்ம பாத்திரத்தில் பட்டு பாத்திரம் வந்து பழைய பாத்திரமாக ஆகாது, அப்படி புது பாத்திரமாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.